குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 பிப்ரவரி மாதம் 29ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் மாசி மாதம் 17ஆம் நாள். இன்று வியாழக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6 மணி 29 நிமிடத்திற்கு. இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் மௌனமாக அமைதியாக இருப்பது நல்லது. முடிந்தால் ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருக்கலாம். 29/2/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 29/2/2024 இன்று வியாழக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைக்கு ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு மேன்மை நிறைந்த நல்ல நாளாக இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை கண்டிப்பாக புரிந்து கொள்வீர்கள். நீண்ட நாளாக திருமண வரன் தள்ளி போயிட்டு இருந்தாக்க அந்த திருமண வரன் இன்று அமையும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. பழைய நண்பருடைய சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அதே போல் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து குவியக்கூடிய ஒரு நல்ல நேரம். அதே போல் வியாபாரத்தில் உங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. லாபங்கள் அதிகரிக்கும். அருகில் உள்ளவர்கள் அக்கம் பக்கத்தில் எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான யோகம் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. உலகெங்கும் வாழ ரிஷப ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தினுடைய மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு நல்ல நாள். கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் ஏற்படக்கூடிய நாள். நீண்ட நாளாக கடன் விஷயங்களில் இருந்ததுன்னா அதெல்லாம் இன்று தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே போல் உங்கள் நெருக்கமானோடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. லாபங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்த பணிகளை திறமையாக இன்றைக்கி செய்து முடிப்பீங்க. இதனால் மேலதிகாரிகளுடைய பாராட்டுதல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீண்ட காலமாக ஒரு வாய்ப்பு தள்ளி போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த வாய்ப்பு கைகூடி வருவதற்குண்டான ஒரு நல்ல நேரம். நீங்கள் எதிர்பார்த்திருந்த இடத்துல உதவிகள் கண்டிப்பாக இன்று கிடைக்கும். சொத்து சுகங்கள் வாங்குவதற்குண்டான யோகம் இன்றைக்கி இருக்கிறது. ஒரு புகழ் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கும். முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் கண்டிப்பாக விலகக்கூடிய ஒரு நல்ல நாள். குழந்தைகள் வழியில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வரும். நீண்ட நாள் குலதெய்வ பிரார்த்தனையில் கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. அடுத்த மொழி பேசுகின்ற பிற மொழி பேசுகின்ற மக்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய முதலீடுகளை போடுவீர்கள். அலுவலக பணிகளில் உங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். மனதில் ஒரு புதுவிதமான ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் இதெல்லாம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடகராசினியர்களே, நீண்ட நாளாக உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். உறவினர்கள் வழியே ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். தாய் தந்தை வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய நாள். எல்லா பிரச்சனைகளுமே கண்டிப்பாக இன்று
நீங்கள் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. மனதில் ஒரு புதுவித நம்பிக்கை பிறக்கும். பயணங்கள், வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை தரும். அதேபோல் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். 1க்கு 2 மடங்கான லாபம் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஒரு உயர் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சில முடிவுகள் தைரியமாக எடுப்பீங்க. அந்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக வெற்றியே அமையும். உடன் பிறந்தவர்கள், சகோதர சகோதரிகள் எல்லாமே உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அரசு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கின்ற ஆதாயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய வண்டிகள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக வாங்குவீங்க. வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வதன் மூலம் உங்களுக்கு லாபங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். எல்லா தடைகளுமே நீங்கள் முறியடித்து ஒரு வெற்றி கொண்டாடுவீர்கள். இன்று ஒரு அமைதி நிறைந்த ஒரு ஆன்மீக பணிகளில் நீங்கள் நாட்டம் செலுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் ஏற்படும். ஒரு புரிதல் ஏற்படும். நீண்ட நாளாக பிரச்சனையாக இருந்தால் இன்று ஒற்றுமை ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் அதிகமாக இன்றைய நாளை இந்த பொழுதை கழிப்பீர்கள். அதே போல் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். வீடு மனை வாங்குவதில் உங்களுக்கு இன்றைக்கி அதிக ஆர்வம் ஏற்படும். ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதே போல் மற்ற தொழில் செய்பவர்களுக்கு இன்று 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு உழைப்பிற்குண்டான ஊதியம் கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும். உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நேர்மறையான எண்ணங்கள்லாம் வரக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொழுது வண்டி வாகனங்களை செல்லும்போது தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போது கவனமாக பேசுங்க. சந்தேக உணர்வுகளை தயவுசெய்து குறைத்து கொள்ளுங்கள். அடுத்தவருடைய விஷயங்களை தயவுசெய்து மூக்கை நுழைக்க வேண்டாம். எதுலேயுமே முன்கோபம் இல்லாமல், பதற்றம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் இருப்பது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சிந்தித்து செயல்படுங்க. பணிவு கண்டிப்பாக வேண்டும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். பதற்றம் இல்லாமல் வேலைகளை செய்யுங்கள். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இறங்கு முகமாகவே இருப்பதால் எதையுமே திட்டமிட்டு செய்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிட்டே கொஞ்சம் அனுசரித்து நடந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நாள். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கி எந்த ஒரு பணியை தொட்டாலுமே அது ஈஸியாக முடிஞ்சிடும். விடாப்படியாக எல்லா பணிகளையுமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் குழந்தைகள் வழியில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். உடலில் ஒரு விதமான அசதிகள், உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட இருப்பதால் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இன்று சமாளிப்பீங்க. பெரியோருடைய ஆலோசனை கண்டிப்பாக இன்றைக்கி தேவை. வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீங்க. புதிய புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாவாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. வண்டி வாகனம் செல்லும்போது கவனமாக இருங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. யாருக்கும் வாக்குறுதி, ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, மனதளவில் இன்றைக்கி உற்சாகம் பிறக்கும். பெற்றோர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தை மேலதிகாரிகளுடைய ஆதரவும், சக ஊழியருடைய ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அதே போல் வீடு வாகனங்கள், சொத்து, ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்குண்டான யோசனை இன்று அதிகரிக்கும். அதே போல் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. தனவரவு எல்லாமே இன்றைக்கி அதிகமாக இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். நினைத்த காரியங்கள்லாம் நினைத்தபடி நடக்க இன்று வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பிரபலமானவர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கும். உற்றார் உறவினர்கள் வழியில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அரசு காரியங்கள் ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா அது எல்லாமே ஈஸியாக இன்றைக்கி முடிஞ்சிடும். தன வரவுகள் அதிகமாக இருக்கும். அடுத்தவருடைய பாராட்டுகளை பெறுவீங்க. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அதே போல் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்திக்கங்க. வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போய் வருவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, நீண்ட நாளாக கணவன் மனைவிக்கிட்டே கருத்து வேறுபாடு இருந்தால் அந்த கருத்து வேறுபாடு நீங்கி ஒரு ஒற்றுமை பிறக்கும். இழுபறியான சில பணிகளை நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் வெளியூரில் இருந்து, வெளிநாட்டில் இருந்து, பிள்ளைகள் எடுத்திருந்து ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும்.
வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் அகலும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் செலுத்துவீர்கள். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. அதே போல் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். பெரிய பெரிய மகான்களுடைய ஆதரவு, பெரிய பெரிய தலைவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அவருடைய ஆலோசனை உங்கள் வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு அதிகமாக உதவும். உயர் அதிகார இடத்துல மாத்திரம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புதியதாக கற்றுக்கொள்ள உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும். உலகெங்கும் வாழும் மீன ராசினியர்களே, உங்களுடன் இருப்பவருடைய பற்றிய புரிதல் உங்களுக்கு தெரியும். தன்னை விட தன்னை பற்றிய கருத்துகள் என்ன, பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். தன வரவில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருப்பதால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதே போல் உங்களுக்கு முயற்சிகளில் பலன் கண்டிப்பாக இன்று கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமாக செயல்படணும். போட்டியாளர்களை சமாளிப்பது கொஞ்சம் திண்டாடுவீங்க. வாடிக்கையாளர்களை கவருவதற்காக கொஞ்சம் பணிவு தேவை. கோபம் கொள்ளாமல் முன்கோபம் இல்லாமல் இன்று நடந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி நாள். அதே போல் அவசரமாக எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஒரு முடிவை செய்வதற்கு பல யோசனைகளை செய்து முடிவு எடுப்பது உங்களுக்கு மிக நல்லது. மனதளவில் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே பொறுமையாக இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டுவதில் நிதானமாக போங்க. உணவு உண்பதிலும் தூங்குவதிலுமே கரெக்டாக இருப்பது இன்று மிகவும் நல்லது. நேயர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா கண்டிப்பாக செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவு செய்து தொடர்பு கொள்ளும். இன்றைய நாள் அனைத்து ராசினர்களுக்கும் ஒரு நல்ல நாளாக, மன மகிழ்ச்சியான நாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பரிடத்தில் சொல்லுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெய குருராயா. வெற்றியும் மங்களமும் உங்களுக்கு உண்டாகட்டும்.